தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை படிக்க மறுத்து ஆளுநர் RN ரவி வெளியேறிய நிலையில் அதேபோல ஒரு சம்பவம் கேரள சட்டமன்றத்திலும் நடைபெற்றுள்ளது. கேரள சட்டசபையின் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகரின் உரையுடன் தொடங்கியது. ஆனால் உரை வாசிப்பின் போது மாநில அரசு கொடுத்த சில பகுதிகளை ஆளுநர் வாசிக்காமல் தவிர்த்தார். 60க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட உரையில் மத்திய அரசின் பாரபட்சமான நிதி ஒதுக்கீட்டால் கேரளா சந்திக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடி குறித்த 12வது பத்தி, சட்டசபை நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது குறித்து மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியது தொடர்பான 15வது பத்தி, நிதி பகிர்வு என்பது மாநிலங்களின் உரிமை, அது ஒன்றும் மத்திய அரசு வழங்கும் சலுகை அல்ல என்ற 16வது பத்தியின் கடைசி வரிகள் ஆகியவற்றை வாசிக்க ஆளுநர் தவிர்த்துள்ளார். ஆளுநரின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் பினராயி விஜயன் ஆளுநர் தவிர்த்த அந்த பகுதிகள் அனைத்தையும் சபையில் தானே வாசித்து காட்டினார். மேலும் ஆளுநர் வாசிப்பது மாநில அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அரசின் கொள்கை அறிக்கை என கூறிய அவர், ஆளுநர் தவிர்த்த பகுதிகள் உட்பட அமைச்சரவை அங்கீகரித்த முழு உரையும் சபை குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் AN ஷம்ஷீர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆளுநரின் இந்த செயலுக்கு CPM தலைமையிலான மாநிலத்தின் ஆளும் இடதுசாரி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளன.